ஒரு நாள் அதிகாலை நேரம் குருவும் அவருடைய சீடர்களும் கங்கை கரையோரம் நடைபயிற்சி மேற்கொண்டனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மனதை உருக்குவதாக அமைந்திருந்தது. ஒரு இளம் விதவை பெண் தன் வாழ்வினை முடித்துக் கொள்ள எண்ணி அலைகளின் நடுவே சென்று கொண்டிருந்தாள். குருவும் சீடர்களும் அவளை காப்பாற்றி கரை சேர்த்தனர். அவளுக்கு போதுமான மருத்துவ சிகிச்சை அளித்த பின் குரு வினவினார், பெண்ணே, நீ ஏன் இவ்வாறு செய்தாய்? அதற்கு அப்பெண், குருதேவா, என்னால் இவ்வுலகில் வாழ முடியவில்லை. என் கணவர் இறந்து விட்டார். குழந்தைகளும் இல்லை. நான் வாழ்வதால் யாருக்கு என்ன பயன்? அதன் காரணமாகவேதான் நான் என் வாழ்வை முடித்துக் கொள்ள எண்ணினேன் என்றாள். குரு சற்றே சிந்தனையுடன் அப்பெண்ணை நோக்கினார். ஒரு நிமிடம் கண்மூடி இறைவனை தியானித்தார். இறைவன் குருமார்களின் பிரார்த்தனைகளை உடனடியாக செவிமெடுப்பான் அல்லவா? பதிலளித்தான் இறைவன். ஒவ்வொரு ஆன்மாவும் படைக்கப்படுவதன் நோக்கம் இறை உணர்வை அவர்கள் பெற்று இறுதியாக என்னோடு கலக்க வேண்டும் என்பதே. இவ்வுலக வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை சரிசம மனநிலையில் ஏற்றுக்கொள்வதும் என்னை நோக்கிய பாதையில் பயணிப்பதுமே மனித ஆன்மாவின் படைப்பின் நோக்கமாகும். இப்பெண் கடந்த கால கர்மாக்களை அனுபவித்ததனாலே மனசோர்வுற்று இருக்கிறாள். தெளிவுபடுத்தி நல்வழிப்படுத்துங்கள் என்றான் இறைவன். குரு கண்களை திறந்தார். எப்படி இப்பெண்ணிற்கு புரிய வைப்பது என்று சிந்தித்தார். தன் சீடர்களிடம் ஒரு கண்ணாடி ஜாடியை கொண்டு வர செய்தார். ஜாடியின் மூடியை திறந்து நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். ஜாடி நிரம்பி தண்ணீர் கீழே போய்க்கொண்டே இருந்தது. அப்பெண், குருதேவா, ஏன் நீரை வீணாக்குகிறீர்கள்? அதுதான் ஜாடி நிறைந்து விட்டதே என்றாள். குரு, இல்லையம்மா, நான் இக்கடல் நீர் முழுவதையும் இஜாடியில் நிரப்ப வேண்டும் என்றார். அப்பெண், குருதேவா, கடல் நீர் முழுவதையும் இஜாடி கொள்ளுமா? ஏன் இந்த வீண் வேலை என்றாள். குரு அப்பெண்ணை நோக்கி, எவ்வாறு கடல் நீர் முழுவதையும் இஜாடி கொள்ளாதோ அவ்வாறே முழு மன நிறைவையும் ஒரு மனிதன் அடைய முடியாது. பெண்ணே, ஆகவே உன் கடந்த கால துன்ப வாழ்வை மறந்து இறைவனை சிந்தித்து வழிபட்டு வருவாயே. ஆனால் ஜாடியில் கடல் நீரை முழுவதும் நிரப்ப முடியாது. ஆனால் கடல் நீர் ஜாடியை தன்னுள்ளே முழுவதும் வாங்கிக் கொள்ளும். இஜாடி கடலில் கலந்து விடுவதை போல நாம் இறைவனோடு கலந்து விடுவதே ஆன்மாவின் இறுதி பிறவி பயனாகும். அதனை உணர்ந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொள் என்றார். இறைவன் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்றார். அப்பெண் ஜாடியை கடலில் மூழ்க செய்தாள். இப்பொழுது ஜாடி கடலோடு கலந்து விட்டது. எதுவும் இல்லாத நிலையிலும் இறைவன் தன்னோடு இருப்பதை உணர்ந்தாள். பணிவுடன் குருவை வணங்கி தன் இல்லம் திரும்பினாள். சீடர்கள் தங்களுக்கு இன்று கிடைத்த பாடம் இது என்பதை உணர்ந்தனர். முழு நிறைவும் இறைவனே.